வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரதன். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் கிரிக் கார்த்தி ஆன் போர்ட். ஒரு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் சொன்ன சிஎஸ்கேக்கு, அதுவும் சேப்பாக்ல இந்த மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப் கண்டென்ஷன் அலைவா இருக்குன்றப்ப ஹோம் கிரவுண்ட்ல எஸ்ஆர்எச் மாதிரி ஒரு டீம் கிட்ட தோக்குறாங்கன்றது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. நான் எதுக்கு எஸ்ஆர்எச் மாதிரி ஒரு டீம் சொல்றேன்னா, சேசிங்ல எந்த அளவுக்கு ஒரு கேஸான டீம் எஸ்ஆர்எச்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் ஹைலைட் பண்றதுக்குன்னா லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தோம், சேசிங்ல 84 ஒரு பிலோ 100 ஆல் அவுட் ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு டீம்கிட்ட உங்களால பேட்டிங் எடுத்துட்டு ஜெயிக்க முடியலன்னா, சேப்பாக்ல அதுவும் எஸ்ஆர்எச் பீட் பண்ண முடியலன்னா, கண்டிப்பா ஒரு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே சைடு தான் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியே ஆகணும். எஸ்ஆர்எச் பெருசா பிரில்லியண்டாலாம் ஒன்றும் பண்ணல, சிஎஸ்கே தான் கொஞ்சம் போர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். அதே மாதிரி எனக்கு பெரிய கொஸ்டின் என்ன வருதுன்னா, நீங்க ஒரு ஒரு பேட்டர் கேப்டனா ஆடுறீங்க ஒரு டீம்ல, விக்கெட்டை அசஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறீங்க. நான் இன்னைக்கு வந்து சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்ததை குறைய சொல்ல மாட்டேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுத்து ஆகணும். வந்து உங்க இன்னிங்ஸ் எப்படி இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். சிஎஸ்கே தோற்றதுக்கு மெயின் ரீசனே ருத்ராஜ் தான் நான் சொல்லுவேன். 21 பால்ஸ் ஆடி பவர் பிளேல ஆடுறாரு. நீங்க வந்து முட்டே கொடுக்க முடியாது, பவர் பிளேல ஆடுறாரு. 21 பால்ஸ் ஆடி ஒரு 4 கூட அடிக்கல. இதை நீங்க வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? நீங்களே கிரிக்கார்த்திக் நீங்களே சொல்லுங்க. நாங்க ஏதாவது சொன்னோம்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அஃபண்ட் ஆயிடுவாங்க. ஸோ நீங்களே சொல்லுங்க, ஃபேனா இருக்க நீங்களே சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு ருத்ராஜோட இன்னிங்ஸ்லாம் வந்து டிஃபெண்டே பண்ண முடியாது. யாரு நீங்க சொன்னாலும் அதை யாரா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் செய்வாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு கிரைம் ஆஃப் அன் இன்னிங்ஸ். இந்த மாதிரி அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸா போன கேம்லலாம் அந்த 21 பால்ஸுக்கு வந்து அவர் 15க்கு பதிலா ஒரு 35 அடிச்சிருந்தாருன்னா அது ஹியூஜ் டிஃபரன்ஸா இருந்திருக்கும் இந்த மேட்ச்ல. அப்படின்றப்போ ஒரு பவுண்டரி கூட அடிக்காம பவர் பிளேல ஆடுறதெல்லாம் வந்துட்டு கிரைம் தான். நடுவில் நம்ம நிறைய நாள் சொல்லிக்கிட்டு இருந்தோம், லைக் ஆயுஷ் மாத்திரை ஆடும்போது சொல்லிட்டு இருந்தோம், ஆயுஷ் மாத்திரை அண்ட் சஞ்சு சாம்சன் ஷுட் ஓப்பன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விக்கெட்டை விட்டுட்டு பவர் பிளேல உள்ள வரதுக்கும் விக்கெட்டை இல்லாம ஓப்பனிங்ல ஆடுறதுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆயுஷ் மாத்திரை போனதுக்கு அப்புறம் ஊரில் பட்டேலும் அதை ஆடினாரு. அப்படின்றப்போ இவர் 1 டவுன் தான் ஆடி இருக்கணும். இவங்க வந்து அதிலே ஸ்டிக் பண்ணிட்டு இந்த சீசனே முடிச்சிட்டாங்க அதே மாதிரி. பட் வந்து அவரோட இன்னிங்ஸ் வந்து எந்த விதத்திலுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது. இன்னைக்கெல்லாம் அது ஹியூஜ் டிஃபரன்ஸ். பேட்டிங்ல இன்னொரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கணும். ஃபிளமிங் என்னமோ இதுல வந்து ஐ மீன் மேட்சுக்கு நடுவில் கேட்கும்போது என்ன சொன்னார்னா, பிச்சு கண்டிஷன்ஸை பார்த்து 175 வந்து நல்ல டோட்டலா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. தே காட் 180 ஆன் தி போர்டு. அதை டிஃபெண்ட் பண்ணிருக்கணும், அது ரெண்டாவது அடுத்த பேசுவோம். பட் வந்து அது அந்த 175 விக்கெட்டா அப்படின்னு பார்த்தா இந்த இந்த மாதிரி இன்னிங்ஸ் எல்லாம் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு 195 200 கண்டிப்பா போட்டிருக்கலாம் போர்டுல. அது போடாம இருந்தது இன்னைக்கு பெரிய பிரச்சனையாச்சு. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா சிஎஸ்கே ஆஸ் அ டீமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா பார்த்தோம்னா. ஏன்னா நம்ம வந்து ப்ரிவியூல சொல்லியிருந்த மாதிரி அவங்க பவுலிங் லைனப் ரொம்பவே வீக்கா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா கரெக்டான டைம்ல அவங்க பவுலிங் லைனப் பீக் ஆனாங்க. அண்ட் பேட்டிங்குமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, பட் வந்தது வேற. பட் இட்ஸ் ஓகே டு அக்செப்ட். பேட்டிங்குமே டீசெண்டா ஆடினாங்க. எனக்கு கிளியர் டிஃபரன்ஸ் என்ன தெரியுதுன்னா, மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் தான் எனக்கு கிளியர் டிஃபரன்ஸா தெரியுது. ஒரு வேர்ல்ட்லே பெஸ்ட் டோர்னமெண்ட்னு ஐபிஎல் தான் சொல்லுவாங்க யாரை கேட்டாலும். அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் வச்சுட்டு இந்த அளவுக்கு உங்க பிளேயர்ஸை ஒழுங்கா அனலைஸ் பண்ணாம அவங்களோட ரொட்டீன் எதுவுமே செக் பண்ணாம நீங்க ஒன்னு 2 இன்ஜுரினா பரவாயில்ல, பாத்தீங்கன்னாவே ஒரு 5-6 இன்ஜுரி ஆயிருச்சு இந்த சீசன்ல சிஎஸ்கேக்கு. அதெல்லாம் புவர் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப்ஸையும் பிளேம் பண்ணியே தான் ஆகணும். புவர் டிசிஷன்ஸ் இன் பிளேயிங் 11 செலெக்ஷன். இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா செலக்ட் பண்ணாங்க, அவங்கள்ட்ட இருந்து ரிசோர்ஸ் இன்னைக்கு கரெக்டா யூஸ் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் டீசெண்டா செலக்ட் பண்ணாங்க. இத்தனை நாளா வந்து அவங்க இந்த நிலைமைக்கு வந்து அவங்க புஷ் ஆயிருக்காங்க. இந்த டைம்ல அவங்க வந்து டோர்னமெண்ட் விட்டு வெளியில சிஎஸ்கேன்னு சொல்றதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து அவங்க கோச்சிங் ஸ்டாஃப்ஸ். நான் பிளேயர்ஸ் வந்து பிளேம் பண்ணவே மாட்டேன், கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் தான் இங்க ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டினா வைப்பேன். அகில் ஹுசேன் மாதிரி ஒரு பிளேயரை அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் வெளில தூக்குறீங்க, கன்சிஸ்டன்டா நல்லா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. அந்த டைம்ல எல்லாம் வெளில தூக்கி போட்டீங்கன்னா டீமோட காம்பினேஷன் அஃபெக்ட் ஆகும், டீம் தோக்குது. நிறைய இடத்துல அந்த இம்பாக்ட் ரூல் பிளே பண்றது நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த சீசன் நீ மொத்தமா எடுத்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு மேட்சுக்கும் 2-3 மிஸ்டேக்ஸ் சொல்லலாம் கோச்சிங் ஸ்டாஃப் மேல. அந்த அளவுக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் ருத்ராஜிட்ட இருந்து கேப்டன்சி தயவு செஞ்சு வாங்கிறது நல்லது. ஏன்னா நீங்க சொல்றீங்க அவர் நம்பர் 3ல ஆடலான்ட்டு, ஆனா ஓப்பனிங்ல தான் அவரோட பெஸ்ட் ரெக்கார்டு ஓப்பனிங்ல தான் இருக்கு. அந்த கேப்டன்சி ப்ரெஷர் அவர் தலையில வந்து மொத்தமா உட்காருதோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதனாலே அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நின்று ஆடுறதுன்னா ஒரு சைடு நின்று ஆடுறதுன்னா விராட் கோலி ஆர்சிபிக்கு ஆடுறாரு, அதே மாதிரி கேஎல் ராகுல் ஒரு சைடு ஆடுறாரு, அதுதான் நின்று ஆடுறது. ஒரு சைடு நீங்க லூஸ் பால்ஸை நீங்க ஹிட் பண்ணியே தான் ஆகணும். அதை விட்டுட்டு நான் நின்று ஆடுறேன்னு சொல்லி சிங்கிள்ஸ் மட்டுமே டார்கெட் பண்றது என்ன மாதிரி ஒரு பேட்டிங்? அது ஓப்பனிங் பேட்ஸ்மேனா மற்ற டீம்ஸ் 60-70ன்னு போயிட்டு இருக்கப்ப அது என்ன மாதிரி ஒரு பேட்டிங் அப்ரோச்னே தெரியல. அண்ட் புவர் டிசிஷன்ஸ் இன் கேப்டன்சி ஆல்சோ. நம்ம வந்து நல்லா பண்றப்ப இந்த மேட்ச்ல நல்லா பண்ணாருன்னு நம்ம நிறைய டைம் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கோம். அது எத்தனை மேட்ச் பண்ணிருப்போம்னா ஒரு 2 மேட்ச் பண்ணிருப்போம் இல்ல 3 மேட்ச் பண்ணிருப்போம்.
மற்ற மேட்சஸ் எல்லாமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய போர் டிசிஷன்ஸ் இன் கேப்டன்சி. இன்னைக்குமே அகில் ஹுசேனுக்கு வந்து ஒரு ஓவர் கொடுக்காம அவரோட ஃபுல் கோட்டா முடிக்காம விட்டுட்டாங்க. அதெல்லாம் என்ன மாதிரி டிசிஷன்ஸ் எனக்கு தெரியல. ருத்ராஜ் ஆஸ் எ பிளேயர் ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். இந்த சீசன்ல நான் ஆரஞ்சு கேப் வின் பண்ணுவாருன்னு சொன்ன ருத்ராஜ நானே சொல்றேன், தயவு செஞ்சு கேப்டன்சில இருந்து சாக் பண்ணுங்க. அவர்கிட்ட பேட்ஸ்மேனா அவர்கிட்ட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்து பேட்டிங்ல அவர்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்குறது தான் பெட்டரு. கேப்டன்சி ப்ரெஷர் இஸ் டூ மச் ஆடிங் அப்பான். அண்ட் பிளம்மிங்கே நான் இத்தனை நாள் வரையும் பிளம்மிங் இஸ் பெஸ்ட் கோச்னு நினைச்சிட்டு இருந்தேன் ருத்ராஜ் கையில கேப்டன்சி எடுக்கிற வரையும். இப்ப ரொம்பவே எவிடென்டா தெரியுது அந்த டீமுக்கு யார் அந்த ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த டீம் இவ்வளவு தூரம் யார் ரன் பண்ணிருக்காங்கன்னா ஒரே ஒரு ஆளு எம்எஸ் தோனி. அவர் வந்து வெளியில போனதுல இந்த டீம் செம்மையா ரொம்பவே அடி வாங்குது. கன்சிக்யூட்டிவா 3வது வருஷம் சிஎஸ்கே பிளே ஆஃப் வராம போயிருக்காங்க எப்ப தோனி கேப்டன்சியை விட்டாரோ அப்பையில இருந்து. ஸோ இதெல்லாம் ரொம்ப போர் டிசிஷன்ஸ், அதை பத்தி பேச ஒன்றும் இல்லை. வெல் பிளேட் மற்ற பிளேயர்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன், வெல் பிளேட் சிஎஸ்கே பிளேயர்ஸ். ஓவர்டன் இந்த சீசன் சூப்பரா பண்ணாரு. அகில் ஹுசேன் நிறைய பிளேயர்ஸ் நம்ம எடுக்கலாம் நல்லா பண்ணவங்க. அவங்கள கொஞ்சம் பெட்டரா மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கலாம். தயவு செஞ்சு மேனேஜ்மெண்ட், கோச்சிங் ஸ்டாஃப்ஸ், இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் டீம்லாம் சாக் பண்ணிட்டு புதுசா ஒரு டீம் எடுத்து ஃபுல்லா ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அதுல ஒண்ணு மட்டும் தான் டிஸ்அக்ரி பண்ணிக்கிறேன் அவனோட. நீ சொன்னது கரெக்ட் தான். ஸ்டார்டிங்ல ப்ரிடிக்ஷன் அப்போ நம்ம இயர்லி ப்ரிவியூ அப்போ சிஎஸ்கே வந்து கொஞ்சம் போரா தான் இருக்காங்க, மிட் டேபிள்ல முடிப்பாங்கன்னு சொன்னேன். பட் அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீசன் கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது. கேட்டனா என்கிட்ட கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஜெயிச்சிருக்கிறது 6 மேட்ச், 2 வாட்டி மும்பையே, 2 வாட்டி டெல்லியே, ஒரு கேகேஆர், ஒரே ஒரு லக்னோ. ஸோ இந்த மாதிரி டீம்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. மேல இருக்க டீம் ஒரு டைம் கூட அடிச்சதே இல்லை. நீ தான் இப்போ மென்ஷன் பண்ணணும் ப்ராட்காஸ்ட் சேனல்ல கூட. ஸோ அவங்க ஓரளவுக்கு அவங்க பவுலிங் விட்டு செட் பண்ணிட்டாங்க. பேட்டிங் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இன்னுமே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப் உள்ள வந்திருக்கலாம். இந்த மாதிரி சான்சஸ் இருக்கு. மற்ற டீம்லாம் ஜெயிச்சு கொடுக்குறாங்க, நீங்க ஜெயிச்சா உள்ள வந்துடலாம்னு ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போது கண்டிப்பா பெட்டரா பண்ணிருக்கலாம். இந்த இப்போ கிரிக்கார்த்தி ப்ரோ சொல்ற மாதிரி ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் பெர்ஃபார்மன்ஸ், இந்த அளவுக்கு எங்க டீம் வந்தது அப்படிலாம் சொல்லவே முடியாது. சூப்பரா பண்ணிருக்கலாம், இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் அந்த டீம் வச்சு. நான் எதனால வந்து அந்த சிஎஸ்கேக்கு வந்து கொஞ்சம் பாரபட்சம் பாக்குறேன்னா, எப்பெல்லாம் அவங்க ஃபுல் டீம் ஆடணும்னு வராங்களோ அப்பெல்லாம் ஒரு இன்ஜுரி. அதுதான் சொல்றேன், அந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் டீம் வந்து ரொம்பவே போரா இருந்திருக்காங்க இந்த சீசன். அதை நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஏன்னா நீ ஒரு ஸ்குவாட் அசம்பிள் பண்ற, அந்த ஸ்குவாட் வந்து எனக்கு இத்தனை நாள் விளையாட போகுது, இத்தனை ஒரு லாங் டோர்னமெண்ட், ஐபிஎல் இஸ் வெரி லாங் டோர்னமெண்ட், வேர்ல்டு கப்போட பெரிய டோர்னமெண்ட். அப்படிங்கும் போது நீ வந்து அவ்வளவு பெரிய டோர்னமெண்ட் ஆட போறனா உன் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த பீக்ல இருக்கணும். ஒரு பிளேயர் மேலேயும் அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க ஃபுட் டயட்ல இருந்து, அவங்க ஃபிட்னஸ்ல இருந்து, அவங்க என்ன ரொட்டீன் ஜிம்ல என்ன பண்றாங்க எல்லாமே உனக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். அதை விட்டுட்டு ஆயுஷ் மாத்திரெல்லாம் இன்னைக்கு அவர் நொன்றாரு, திருப்பி நீ போய் ஆடுன்னு சொல்றது, இந்த மாதிரி சில டிசிஷன்ஸ் எடுத்து அவங்க டீம் அவங்களே பின்னாடி இழுத்துக்கிட்டாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு கன்சர்ன் வைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி சிஎஸ்கே வந்து அவங்க ஃபுல் ஸ்குவாடோட ஆடி இப்படி வெளில வந்திருந்தாங்கன்னா நானே பேஷ் பண்ணியிருப்பேன். பட் அவங்க ஃபுல் ஸ்குவாடோட ஆடல, அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஆடல. அதுக்கு காரணமும் அவங்களே தான். ஸோ வந்து ஒன்றும் பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை. என்ன பண்றது? அதாவது இப்போ இன்னைக்கு வந்து 9 ஓவர்ல 64 ரன் அடிச்சிருந்தாங்க எஸ்ஆர்எச், 2 விக்கெட் போயிருந்துச்சு. 9 ஓவர்ல 64, அதாவது ரன்ன பாலோட 10 ரன் தான் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்க. அந்த இடத்துல பயங்கர ப்ரெஷர்ல இருக்காங்க. 9 ஓவர் முடிஞ்சிருக்கு. அந்த இடத்துல எப்பவுமே இன்ட்ரோடியூஸ் பண்ற பிளேயர் வந்து ஜெய்மி ஓவர்டன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அந்த ஜெய்மி ஓவர்டனோட குஷன் அங்க இருந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மூவ் ஆன் கிடைச்சிருக்காது. ஆனா அடுத்த ஓவர் திருப்பி வந்து போட்டு 2 ஓவர்ல திருப்பி ஒரு ஓவர் 12 ரன், ஒரு ஓவர் 16 ரன் நம்ம போகுது. அங்க உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. ஸோ இதை விட்டுருங்க. பேட்டிங்ல 6th விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் பிரசாந்த் வீர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் உள்ள வராரு. அப்படின்றப்போ 6th விக்கெட் தான் விழுகுது. அடுத்து அவன் வந்து 8th விக்கெட் விழுந்தாலும் உள்ள நிக்கிறது பேட்ஸ்மேன் நின்றுட்டு இருக்கான் எல்லா டீம்லயும். 6th விக்கெட் விழுது, பிரசாந்த் வீர் தான் உங்க பினிஷர்னு உள்ள உட்காந்துச்சு. எனக்கு இன்னுமே நீங்க இன்னைக்கு காம்பினேஷன் செட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா வந்துட்டு எனக்கு பிரசாந்த் வீருக்கு வந்துட்டு இஃப் ஹி இஸ் நாட் பவுலிங்னா he is not a capable finisher. அந்த இடத்துல பிரசாந்த் வீர் ஆடக்கூடாது. அதுக்கு நீங்க சிவம் டூபே பின்னாடி ஆட விடுறீங்கன்னா ஆட விட்டுக்கோங்க. இப்ப கார்த்திக் சர்மாக்கு அப்புறம் சர்ஃப்ராஸ் கான் ஆடவீங்க. சர்ஃப்ராஸ் கான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்க, அவர் ஆடவீங்க. இல்ல கார்த்திக் சர்மா முன்னாடி சர்ஃப்ராஸ் கான் ஆடவீங்க. பிரசாந்த் வீர பினிஷரா யூஸ் பண்றதுக்கு நீங்க டிவால் பிரிவிஸை யூஸ் பண்ணலைனாலும் சிவம் டூபே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவே போயிட வேண்டியதானே. எதுக்கு அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர் பவுலிங்கே போட போறது இல்ல. அவரு என்னதான் உங்களுக்கு வந்து 2 பவுலர்ஸ் அடி வாங்குறாங்க, உங்களுக்கு பிரச்சனைனாலுமே சிவம் டூபே தான் உள்ள கொண்டு வர போறீங்க. அப்படின்றப்ப எதுக்கு அங்க பிரசாந்த் வீர் அப்படின்ற கேள்வி வருது. அதுதான் அந்த 6th விக்கெட் விழுகுது, பிரசாந்த் வீர் உள்ள வர இடத்துல ஜெய்மி ஓவர்டன் உள்ள வருவாரு, இல்ல இன்னொரு பேட்ஸ்மேன் உள்ள வந்தாருன்னா அங்க ஒரு டிஃபரன்ஸ் நீங்க யோசிச்சுக்கோங்க. அந்த இடத்துல எம்எஸ் தோனி உள்ள வந்தாருன்னா அங்க ஒரு டிஃபரன்ஸை யோசிச்சுக்கோங்க.
அந்த இதுதான் எனக்கு லேகிங். நீங்க எல்லா மேட்சுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குரூஷியல் மொமெண்ட்ஸை தோக்குறதுக்கு காரணம் அந்த இடத்துல செட் ஆன பிளேயர் கிடையாது. ஏற்கனவே செட் பண்ணி ஓகே இது சார்ட்டடுன்னு இருந்த பிளேயர் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது கிடையாது. அதனாலதான் நான் சொன்னேன் சரி ஓகே எனக்கு இன்னைக்குமே மேட்ச்ல எப்படி இருந்துச்சுன்னா அகில் ஹுசைன் உள்ள கொண்டு வந்துருவாங்க, ஓகே இன்னைக்கு செட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்து அகைன் வந்து நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். லைக் அந்த இஷான் கிஷானோட ரன் அவுட்டோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஸ்பென்சர் ஜான்சன் நல்ல எஃபர்ட் தான், அந்த கேட்சோ இது பண்ணியிருந்தா அங்க இருந்து மேட்ச் மாறிக்குமோ தோன்றேன். ஏன்னா இன்னைக்கு மேட்சோட டிஃபரன்ஸ் வந்து ஹென்ரிச் கிளாசனோட விக்கெட் தான். அதை எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அந்த விக்கெட் டேக்கிங் பவுலரை வந்து இந்த ராமகிருஷ்ணா கோஷோ இல்ல வந்து ஜெய்மி ஓர்டனோ இருந்தாரு, அவர் இப்ப இல்ல அப்படின்றப்போ நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். லைக் எங்க மேலதான் பிளேம், இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் தான் நல்லா இல்ல, மேனேஜ்மெண்ட் தப்பு, எல்லாம் சரிதான். பட் ஸ்டில் இன்ஜுரிஸ் இல்லைன்னா கண்டிப்பா சிஎஸ்கே இந்த சீசன் பெட்டரா முடிச்சிருப்பாங்க. இன்ஜுரிஸ்னாலதான் இங்க முடிக்கிறாங்கன்றது என்னோட கான்பிடென்டான அப்பீல் இது. அதுதான் நம்ம இவ்வளவு நேரம் சிஎஸ்கே பத்தியே பேசிட்டு ஒரு டீம் வந்து பேட் கமின்ஸ் வந்துட்டு அவர் எப்படியாப்பட்ட கேப்டன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் நிதிஷ்குமார் ரெட்டி கொடுத்தாரு, செகண்ட் ஓவர் பிரபுலிங்க போட்டாரு, அடிச்சிட்டாங்க, 2 பேரையும் அடிச்சிட்டாங்க. தேர்ட் ஓவர் கொடு, என் கையில பால கொடு, இந்த பிச்சில் நான் உனக்கு எப்படி போடணும்னு சொல்லித்தரேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எடுத்து அவர் வந்தாரு. அதே மாதிரி செம்மையா போட்டாரு, வந்து சஞ்சு சாம்சன் விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் எப்படி பவுலிங் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈஷான் மலிங்கா நம்ம குதிரை ஒரு சைடு, அவருமே அந்த பேட் கமெண்ட்ஸ் போட்ட அதே லென்த் அதே லைன், ஷாக்கிப் ஹுசைன் அவருமே வந்து அதே லென்த் அதே லைன். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அந்த லென்த் அந்த லைன் போடாத பவுலர் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி. அவர் வந்து இடையில ஒரு ஓவர் கொடுத்தாங்க, வச்சு பேத்துட்டாங்க, பிக் ஓவர் அலர்ட்ட சக்கைய அடிச்சிட்டாங்க. மற்ற பவுலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணிருக்காரு. அண்ட் பேட் கமின்ஸுக்கு ஹோம் கிரவுண்ட சைலன்ஸ் பண்றதுல என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சோன்னா பின் டிராப் சைலன்ஸ் சேப்பாக்கு, பின் டிராப் அப்படியே யாருமே சத்தம் போடல, காமிக்கிறாங்க, அப்படியே ஆடியன்ஸை சுத்தி சுத்தி காமிக்கிறாங்க, எல்லாருமே பின் டிராப் சைலன்ஸ். அந்த அளவுக்கு அவர் டீமை லீட் பண்ணிருக்காரு. அவங்க பேட்டிங் அப்ரோச்லயும் அதான் தெரியுது, அவரோட இன்புட்ஸ் நிறைய தெரியுது. அண்ட் பவுலிங்ல கம்பல்சரியா சொல்றேன், பேட் கமின்ஸ் வந்தோன்னா அது பவுலிங் யூனிட்டே வேற மாதிரி இருக்கு. டெரிஃபிக் கேப்டன்சி பை பேட் கமின்ஸ், வெல் டிசர்வ் டு பி குவாலிஃபைடு. அவங்களுக்கு இன்னொரு மேட்ச் இருக்கு, அதையும் ஜெயிச்சு அவங்க டாப் 2ல போய் உட்காரதான் பார்ப்பாங்க. அவர் வந்து ப்ரீ மேட்ச் போஸ்ட் மேட்ச்லயே சொல்லியிருந்தாரு, நாங்க எய்ம் பண்றது டாப் 2 தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு மைண்ட் செட்ல ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு, டெரிஃபிக்கா கேப்டன்ஷிப் பண்ணாரு. அண்ட் இஷான் கிஷான் செம்மையானாரு, கிளாஸ்ன்னு சொல்லவே தேவையில்ல. மிடில் ஆர்டர்ல வந்து ஆரஞ்சு கேப் போட்டி போட்டுருக்காரு, பெட்டரா ஸ்குவாட் அசம்பிள் பண்ணிருக்காங்க. கரெக்ட் டைம்ல வந்து அவங்க பவுலர்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான, அவங்க வந்து மெயினா ட்ரஸ்ட் பண்ணி எடுத்த உனட்கட்ட ஹர்ஷல் பட்டேலை வெளில தூக்கி வச்சுட்டு 2 யங்ஸ்டர்ஸை உள்ள கூட்டு வந்து அவங்க இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணி மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறாங்கன்னா டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் டு த எஸ்ஆர்ஹெச் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் கேப்டன்சி ஆஃப் பேட் கமின்ஸ். வேற எதுவுமே இல்லை, எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சூப்பரா பண்ணாங்க. நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணிருக்க சான்சஸ் இல்லை, ஏன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்தது. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஷான் கிஷான் வந்து நடு கிரவுண்ட்ல வந்துட்டு விசில் எல்லாத்தையும் இப்படி காமிச்சு விசில் செலிப்ரேஷன் பண்றாரு. ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு பிளே ஆஃப் மேட்ச், ஜெயிச்சா பிளே ஆஃப் போற மேட்ச் தோத்து ஹோம் கிரவுண்ட்ல தோத்து ஒரு மாதிரி ரொம்ப இமிடியேட்டிங் லாஸா இருக்க மாதிரி தோணுது. நான் பெரிய லெவல்ல சிஎஸ்கே ஃபேன் இல்லைனாலும் எனக்கே அதை பார்க்க கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவர் விசில் எடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி எப்படி செலிப்ரேட் பண்ணாருன்னா கிளம்புங்கிற மாதிரி ஆக்ஷன்ஸே கிளியர் காட்டினாரு. ஸோ அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ், அவங்க டீமே தான் பிளேம் பண்ணிக்கணும், அவங்க மேனேஜ்மெண்ட்டே தான் பிளேம் பண்ணிக்கணும். போன மேட்ச் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே ஹைதராபாத்ல நடந்துச்சுல, அந்த மேட்ச்ல நீ பாத்தீங்கன்னா காவியா மாறன் இதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன். மேட்ச் ஜெயிச்சோன்னா அப்படியே ஆடியன்ஸை பார்த்து திரும்பி, அங்க நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் வந்திருந்தாங்க எஸ்ஆர்ஹெச்ல, ஆடியன்ஸை பார்த்து திரும்பி எவனும் வாயை தரக்கூடாது, அப்படியே வெளில போ அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு செலிப்ரேஷன் காவியா மாறன். அதே தான் இஷான் கிஷான் வந்து இன்னைக்கு பண்ணாரு. அதுவும் சிஎஸ்கேவோட கோட்டையில வந்து சிஎஸ்கே அந்த அந்த அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சேப்பாக் விக்கெட் தான் இன்னைக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் சேப்பாக் விக்கெட் கொடுத்தும் சிஎஸ்கே வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியலன்னா இஷான் கிஷான் இந்த மாதிரி செலிப்ரேஷன் போட்டது ஹியூமிலியேஷன், ஹியூஜ் ஹியூமிலியேஷன். இதுக்கு வந்து திருப்பி கொடுத்தே ஆகணும்னு சிஎஸ்கே பிளேயர்ஸ் மைண்ட்லயே இருக்கும், அவங்க எல்லாருக்கும் இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஹியூமிலியேஷனுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரை பிளேம் பண்ணணும்னா நீ சொன்ன மாதிரி அவங்களோட பிரான்ச்சைசி, டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாரையும் தான் பிளேம் பண்ணி ஆகணும். இல்ல அது உண்மையிலேயே பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஃபேன்ஸ் அப்படியே காமிச்சிருந்தாங்க, எப்படின்னா பிளேயர்ஸோட ஃபேமிலி பிளஸ் அந்த மேனேஜ்மெண்ட் அந்த க்ளோஸ் அந்த சர்க்கிள் ஃபுல்லா வந்திருந்தாங்க, அவங்களை காமிச்சாங்க. நிறைய பேர் ஆல்மோஸ்ட் பிளேயர்ஸ்ல இருந்தாங்க. அந்த மாதிரி டைம்ல ஆப்போசிட்ல ஒரு வின்னிங் நாக் ஆடின பிளேயர் இப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னா லைவ்ல இருந்து அதை பார்க்க எப்படி கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த அகில் ஹுசைன் ஓவரை இன்னைக்கு சீரியஸா நூர் அகமதை தான் வந்து செம்மடி அடிச்சாரு கிளாசன். நூர் அகமது ஓவர்ல தான் ஒரு 2 4 ஒரு 6 வைடு வேற நிறைய போச்சு. ஸோ இன்னைக்கு நூர் அகமது ஆக்சுவலா விக்கெட் எடுத்திருந்தாலும் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா லென்த் வந்து கரெக்டாவே இல்லை.
தூக்கி மேல மேல போட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு பால் போட்டார்ல உள்ள வந்ததும், செகண்ட் பால்னு நினைக்கிறேன், நல்லா டிரைவ் ஆனாரு. ஸோ ஒரு இன்கமிங் பேட்ஸ்மேனுக்கு, புதுசா உள்ள வந்த பேட்ஸ்மேனுக்கு அப்படிதான் நீங்க போடுவீங்களா? அங்கேயே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. ஸோ நீங்க கண்டிப்பா நூர் அகமது ஓவரை கட் பண்ணிட்டு அகில் ஹுசேனுக்கு கொடுத்துருக்கலாம். சப்போஸ் உங்களால ஃபாஸ்ட் பவுலர் ஓவர் வந்து காம்பன்சேட் பண்ண முடியும்னா நூர் அகமது ஓவர் கட் டவுன் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு கண்டிப்பா அகில் ஹுசேனோட ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது ஒரு மேஜர் இம்பாக்ட்னு சொல்லுவேன் மேட்ச்ல. ஏன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்டருக்கு 16th ஓவர்னு நினைக்கிறேன், இசான் கிசானுக்கு தான் 5 பால் போட்டாரு. ஒரே ஒரு பால் தான் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு போட்டாரு. 5 பால் போட்டு 4 ரன் தான் கன்சீட் பண்ணாரு அகில் ஹுசேன். அப்படின்றப்ப நீ 13th ஓவரோ 12th ஓவரோ கொடுத்திருந்தா இன்னுமே கொஞ்சம் கண்டெயின் பண்ணி கொடுத்திருப்பாரு. நிறைய பவுலர்ஸ் ஆக்சுவலா சிவம் துபே 13 ரன்ஸ் நினைக்கிறேன். அப்புறம் அன்சுல் கம்போஜ் வந்து அவரும் ஒரு 10+ ரன் 2 ஓவர் போட்டாரு. அந்த இடத்துலலாம் ஒரு ஓவர் அகில் ஹுசேன் வச்சு தள்ளிருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டுக்கலாம் எஸ்ஆர்எச் மேல. நூர் அகமது வந்து அவரோட ஜென்ரலா அவரோட ஆங்கிளே வந்து பாலை வந்து ரைட் ஹேண்டருக்கு உள்ளதான் எடுத்துட்டு வருவாரு. அந்த இடத்துல நூர் அகமது பவுலிங் டு கிளாஸ் அண்ட் பெட்டரா இல்ல அகில் ஹுசேன் பவுலிங் டு கிளாஸ் அண்ட் பெட்டரானா அப்படியே கண்ணை மூடிட்டு அகில் ஹுசேன் கையில பந்த கொடுக்கலாம். அப்படியே நீ மேட்ச் அப்ஸ் அப்படின்ட்டு போனீங்கன்னா கூட நூர் அகமதுக்கும் கிளாசன் வந்து அப்பர் ஹேண்ட்ல இருக்காரு. நூர் அகமதுக்கு அகேன்ஸ்டா நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு, அவுட்டே ஆனது இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது உன்னோட யார் இந்த கிளாசன் விக்கெட் எடுக்க உன்னோட ட்ரம்ப் கார்டை நீ யூஸ் பண்ணிருக்கணும்னா அகில் ஹுசேன் யூஸ் பண்ணிருக்கணும். அப்படி கிளாசனுக்கு யூஸ் பண்ணலையா வேற எங்கேயாவது யூஸ் பண்ணி உன்னோட இன்னைக்கு பெஸ்ட் பவுலர்னா அகில் ஹுசேன். அவர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா இது என்ன மாதிரி பவுலிங் ரொட்டேஷன் எனக்கு தெரியல. அந்த அகில் ஹுசேனுக்கு ஒரு ஓவர் முடிக்கல, ஏன் இந்த சிவம் துபே ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அங்க மேட்ச் சுச்சுவேஷன்ல பார்க்கும்போது உண்மையிலே வந்துட்டு அந்த 2 ஓவர் அந்த நீங்க வந்து பாத்தீங்கன்னா அகில் ஹுசேனோட ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் டேக் ஆன் பண்ணிடுவாரு. ஹென்ரிச் கிளாசன் வந்து மிட் ஆஃப் மேல ஒரு 6 அடிப்பாரு, லாங் ஆஃப் மேல ஒரு 6 போகும் அகில் ஹுசேன் ஓவர். அந்த ஓவர் 11 ரன்னோ 12 ரன்னோ போகும். ஃபர்ஸ்ட் ஓவர் 4 ரன் கொடுத்திருந்தா அடுத்த ஒரு 11 ரன் கன்சிட் பண்ணிடுவாரு. அதுக்கு அடுத்து நூர் அகமது போட்டாரு, அந்த ஓவருமே ஒரு 6 ஒரு 4 போயிடும், அதுவுமே 12+ ரன்ஸ் போயிடும். அந்த சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அடுத்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வரணும், 2 பேரை திருப்பி ஸ்டிக் பண்ணிருந்தா. ஏன்னா கிளாசன் இருக்காரு, நீங்க யார் இருந்தாலும் பரவாயில்ல, கிளாசன் இருந்தாருன்னா ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் யாரா இருந்தாலும் அட்டாக் பண்ண தான் போறாரு. ஆனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நூர் அகமது ஓவர்ல கிரியேட் ஆச்சு, அந்த இதுக்கு ஸ்டிக் பண்ணல. ஐ மீன் அந்த 12 ரன் போன ஓவர்ல அதுக்கு அடுத்த ஓவர் ஸ்பின்னர்ஸ்க்கு போயிருக்கலாம். பட் அந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலர் போனது எனக்கு அவ்வளவு பெரிய குற்றமா தெரியல. என்னன்னா லைக் ஃபாஸ்ட் பவுலர் போறாரு, அந்த இடத்துல வந்து அந்த ஓவர் அன்சுல் கம்போஜ் போட்டாரு 16 ரன் என்னமோ, ஸ்பென்சர் ஜான்சன் போட்டாரு ஒரு ஓவர் 9 ரன் என்னமோ கொடுத்தாரு. அந்த இடத்துல நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே பேச எடுத்துட்டு போடுறாங்க, பேச எடுத்துட்டு போனா இன்டு த விக்கெட் போட்டு அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி போச்சு, அவங்களால ஃப்ரீயா ஆட முடியல. அப்படின்றப்போ அந்த இடத்துல சிவம் டுபேக்கு ஓவர் கொடுத்துருக்கலாம். பட் அங்க போய் கொடுத்தது நான் இஷ்யூவா சொல்லுவேன். நீங்க ஒரு 9th ஓவரோ இல்ல 8th ஓவரோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பட் அகைன் அங்க ஸ்பின்னர்ஸ் போட்டு இருக்காங்க, யூஸ் பண்ண முடியாது. சோ சிவம் டுபே நீங்க நல்லா போடலதான், பட் சிவம் டுபேக்கு போனதே எனக்கு தப்பான மூவா தெரியல. அகில் ஹுசேன் ஓவரம் முடிச்சிருக்கலாம், பட் அந்த இடத்துல கிளாஸ்ன்னு வச்சு முடிச்சிருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து லாஸ்ட் ஓவர்ஸ் வந்து ஒரு 7 ரன்ஸோ 8 ரன்ஸோ வந்து டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஓவர் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பென்சர் ஜான்சன் எனக்கு அகில் ஹுசேன் போயிருப்பாங்கன்னு தோணுச்சு. பட் அந்த இடத்துல வந்து கிளாசன் இருந்தப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது, இது பண்ணதான் கரெக்ட்னு மாதிரி தோணுச்சு. இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். இல்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இங்க என்னன்னா சிவம் துபே போட்ட தப்புன்னு சொல்லு, நானா இருந்தாலுமே அந்த இடத்துல சிவம் துபேக்கு ஒரு ஓவர் கொடுத்துருப்பேன். ஏன்னா அந்த பிச் வந்து ஸ்பின்னர் விட ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் நல்லா அசிஸ்ட் பண்ணுது. அதுவும் இந்த இன்டு த விக்கெட் ஸ்லோ ரன் போட்டா நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நான் ஒரு கிளியர் எக்ஸாம்பிளே சொல்றேன். சாகிப் ஹுசைன் வந்து உர்வில் பட்டேலுக்கு ஒரு பால் போட்டு விக்கெட் எடுத்தாருல, அதை நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். நல்லா நடு பிச்ல குத்தி ஒரு ஆஃப் கட்டர் மாதிரி போடுவாரு. பால் நல்லா போயிட்டு ஸ்டிக்கு கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சம் டீவியேட் ஆகும். ஸோ நல்லா ஸ்லோ ரன் வச்சிருக்க ஒரு பவுலர் தான் போடணும், ஃபாஸ்ட் பவுலர் தான் ப்ரிஃபர் பண்ணணும். சிவம் துபே போட்டு கன்சிட் பண்ணா பண்ணிட்டு போயிடாரு. பட் அந்த ஆப்ஷன் எடுத்தது கரெக்டான ஆப்ஷன் தான். நான் எதுக்காக சொல்றேன்னா கிளாஸ் விக்கெட் எடுக்கிறதுக்காக கூட நான் சொல்லல, நடுவுல டைட் ஓவர்ஸ் போடணும்னு இருக்குல்ல. உங்களுக்கு யார் அந்த டைட் ஓவர்ஸ் கொடுப்பாருன்னா அகில் ஹுசேன் தான் கொடுப்பாரு. நீங்க கண்டிப்பா அதை யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். வேற எதுவும் நான் சொல்ல வரல. இப்ப சிவம் துபே போட்டதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரவே இல்லை. புரியுது ப்ரோ, அந்த 2 ஓவர் ரன் போயிருச்சு, நீங்க அதுக்கப்புறம் திருப்பி கண்ட்ரோல் பண்றது அவங்களே வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த இடத்துல டைட் ஓவர்ஸ் போடுறதுக்கு தான் ஸ்பென்சர் ஜான்சனையும் அன்சுல் கம்போஜையும் கொண்டு வந்தாங்க. திருப்பி அவங்களும் அடி வாங்கும் போது தான் பிரஷர் ஆயிடுச்சு கேப்டன்சி, வேற எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல சிவம் டுபேன்றது ஒரு பிளாய் தான், அது கிளிக்கா இருந்தா பயங்கரமான மூடா சமமோ சிவம் டுபே கொண்டு வந்து விக்கெட் எடுத்துதான் சொல்றோம். அது கிளிக்கால ரொம்ப வைடா போட்டாரு, 2 பவுண்டரிஸ் போயிருச்சு. அதனால இன்னைக்கு அது வந்து பேட் மூவா தெரியுது. திருப்பி அதுதான் சிவம் டுபே கொடுத்தது குட் மூவ், எல்லாருமே அக்செப்டட் குட் மூவ் தான். அகில் ஹுசேனுக்கு 4 ஓவர் முடிச்சிருக்கலாம், அவ்வளவுதான் பாயிண்ட். இங்க எம்எஸ் தோனி இருந்திருந்தாருன்னா அகில் ஹுசேன் 4 ஓவர் கண்டிப்பா 300% சொல்றேன் முடிச்சிருப்பாரு, நல்ல ரிதம்ல இருக்கும் போதே முடிச்சிருப்பாரு. அதுதான் கிளியர் டிஃபரன்ஸ் இன் கேப்டன்சியா எனக்கு தெரியுது. நான் இங்க ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன் ப்ரோ. நீங்க இப்ப சொல்றீங்க ஃபாஸ்ட் பவுலர் போட்டாங்க எல்லாம் ஓகே, எந்த அளவுக்கு இப்ப எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் யூனிட் நீங்க எடுத்து பாருங்க. அவன் சொன்னால கரெக்டா ரகுமான் வந்து மென்ஷன் பண்ணா, ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அடி வாங்கினாங்க. பேட் கமிங்ஸ் வந்து இதுதான்டா லென்த் இந்த பிச்ல போடணும்னு போட்டு காமிச்சாரு.
அதுக்கப்புறம் எங்கேயுமே மிஸ்டேக்கே நடக்கல, எல்லாம் கரெக்டா போட்டாங்க. திரும்பி நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஓவர் வந்து அடி வாங்கினாரு. அது அந்த ஒரு ஓவர் மட்டும் தான் லென்த் மிஸ் ஆச்சு. சிஎஸ்கே வந்து எத்தனை ஓவர் அந்த மாதிரி லென்த்ல போட்டாங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அன்சுல் கம்போஜி நான் கிளியரா இப்போ வேணாலும் நம்ம எடிட்ல வேணாலும் எடுத்து காட்டுறேன். எல்லா பாலும் தூக்கி ஓபி பாலு யார்கர் இந்த லென்த் தான் ட்ரை பண்ணாரு. நீங்க வந்து டாஸ் ஜெயிச்சுட்டு பிச்சு போ ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸ்லோ டவுன் ஆகும்னா நீங்க எந்த லென்த்ல போட்டு ட்ரை பண்ணிருக்கணும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் சொல்லுங்க. ஒரு குட் லென்த்ல போட்டாதான் பால் அந்த ஸ்லோனஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், பேட்டர்ஸ் வந்து ரிசீவ் ஆவாங்க. நீங்க தூக்கி நல்லா யார்கர் லென்த்ல போட்டா எப்படி பேட்டர்ஸ் வந்து ரிசீவ் ஆவாங்க? எப்படி அவங்க எப்படி நீங்க விக்கெட் எடுப்பீங்க அந்த மாதிரி பவுலிங் போட்டா? உங்க பவுலிங் யூனிட்ல இன்னைக்கு சிஎஸ்கே பவுலிங் யூனிட்ல யாருமே வந்து இந்த ஸ்லோ ரன்ஸ் அந்த இன்டு த பிச் வந்து போடவே கிடையாது. எல்லாருமே யார்கர் லென்த் தான் போனாங்க. முகேஷ் சௌத்ரி லாஸ்டா ஒரு ஓவர் போட்டு விக்கெட் தரல, அதுவுமே வந்து ஃபுல்லர் லென்த் தான் போனாரு. யாருமே வந்து இங்க ஸ்லோவர் ஒன் இன்டு த பிச் போடவே கிடையாது. சிஎஸ்கே பவுலிங் எக்ஸிகியூஷன் போரா தான் இருந்துச்சு. அந்த இடத்துல ருத்துராஜ் கூட கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா என்னன்னு எனக்கு தெரியல. டக் அவுட்ல ஒரு டைம் தோனியை காட்டினாங்க, தோனி கிளியரா சைன் பண்ணிட்டே இருந்தாரு, இப்படி போடணும் இப்படி போடணும்னு அது சொல்லிட்டே இருந்தது. நம்ம தமிழ் கமெண்ட்ரியில கூட அதை மென்ஷன் பண்ணாங்க, இப்படிதான் போடணும் அன்சுல் கம்போஜ்னு சொல்லி மென்ஷன் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து சுத்தமா பிளானுக்கு எக்ஸிக்யூட்டே பண்ணல. அட்லீஸ்ட் அவங்க எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கை உட்காந்து பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் இப்படிதான் போடணும்னு சொல்லிட்டு அதை அவங்க சுத்தமா எக்ஸிக்யூட் பண்ணல. இப்போ பாக்குறவங்க வந்து இந்த கேட்ச் ட்ராப்னால இன்னைக்கு சிஎஸ்கே தோத்துருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஒரு பேட்டிங் ட்ராக்ல ஃபீல்டர்ஸ் வந்து கேட்ச் ட்ராப் பண்றாங்கன்னா எஸ் பேட்ஸ்மேன் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இது ஒரு பவுலிங் ட்ராக் தான். இன்னுமே நீங்க வந்து அந்த கேட்ச் ட்ராப்க்கு அப்புறம் டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா ஸ்பென்சர் ஜான்சன் சொல்றது வந்து ஒரு ஈஸி சான்ஸே கிடையாது. அவர் டைவ் பண்ணி தான் எடுப்பாரு. கேட்சை மிஸ் பண்ணியிருந்தா கூட நம்ம பிளேம் பண்ணலாம். ஒரு கேட்ச் எடுத்துட்டாரு, ஜஸ்ட் ஃபாலோ த்ரூல பாப் அவுட் ஆயிடுச்சு எல்போ கீழே பட்டு. ஸோ அது வந்து பெரிய டிராப் சான்ஸ் நான் சொல்ல மாட்டேன். இன்னொன்னு என்ன சொல்லுவோம்னா, சிவம் துபைக்கு வந்ததுல கேட்ச், இந்த கேட்சை விட்டது கூட நான் ஏதோ ஒரு விதத்துல ஏத்துக்குவேன். ஒரு ஹைட்டுக்கு கரெக்டா குனிஞ்சு ஏதோ டைம்ல இது பண்ண முடியல. அந்த இடத்துல ஒரு சிங்கிளை தவிர்த்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த பால் அந்த சிங்கிள் ஐ மீன் பேட்ஸ்மேன் சேஞ்ச் ஆனதும் அடுத்த பாலே ஒரு 4-6 டோட்டல் மொமெண்டமே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அந்த ஓவர் வந்து ஆக்சுவலா முகேஷ் சௌத்ரி சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. தேவையில்லாம நீங்க கேட்சையும் விட்டது இல்லாம ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக், அந்த எப்படி சொல்றது, உன்னோட லேசினஸ் கொஞ்சம் அவ்வளவு ஆக்டிவா இல்லாதனால அந்த த்ரோ சீக்கிரம் அடிச்சிருந்தா அந்த சிங்கிளை டினை பண்ணிடலாம். ஒரு 6 ஒரு 4 ஆட்டோமேட்டிக்கா கம்மியா இருக்கும். அடுத்த ஒரு அன்சுல் கம்போஜ் ரன் கன்சீட் பண்ணாலும் உங்களுக்கு ரன்ஸ் இருக்கு லாஸ்ட் ஓவர் போடுற அளவுக்கு. இப்ப அது கூட இல்லாம போயிருச்சு. ஸோ சிஎஸ்கே ஃபீல்டிங்குமே நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க. அன்சுல் கம்போஜ் நம்ம சொல்லும் போது ஒரு பால் வந்து 2 போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெம்புக்கு முன்னாடி பேக்கப் வந்துட்டு அந்த பாலை விட்டு 3 ஆக்குறாரு. அது இந்த மாதிரி டைட்டா போயிட்டு இருக்கு மேட்ச. ஃபீல்டிங் எரர்ஸ் எந்த அளவு இருக்குன்னு பாரு. அதே மாதிரி இஷான் கிஷன் நேரா ருத்ராஜ் கையில நேரா ஃபுல் போஸ்ட்ல அடிப்பாரு, நேரா கையில அடிச்சுட்டு ஓடுவாரு. ரன் அவுட் இல்ல, ஒரு ஸ்பியர்னஸே இல்ல. அவரு ஒரு நல்ல ஃபீல்டரா இருந்தா நேரம் எப்படி ஜடேஜா இருந்தா எப்படி பயந்து நடுங்கிருப்பாங்க அங்கேயே இருந்துட்டு. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங்லயுமே இன்னைக்கு சிஎஸ்கே டோட்டலா அவுட் ஆஃப் இதான் இருந்தாங்க. ஃபீல்டிங்லாம் எனக்கு அந்த சிவம் டூபியோட கேட்ச், அது கேட்ச் ட்ராப் இல்ல ப்ரோ, ஷார்ட் பால் முன்னாடியே குத்திருச்சு. அண்ட் ஆல்சோ அந்த ரன் அவுட் வந்து ஐ மீன் அது அந்த இன்னொரு ஒருத்தர் வந்து கட் பண்ணிருக்கலாம். அன்சுல் கம்போஜ் வந்து அது கேர்லெஸ் தான், ரன் கட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த 3rd ரன் ஓடின உடனே அடுத்த பால் 6 போகும். அது ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகாம இருந்திருந்தா அடுத்த பால் 6 இந்த மாதிரி தான். எனக்கெல்லாம் வந்து இப்போ 5th நீங்க வந்து சிஎஸ்கேயோட பவுலர்ஸ் வந்து லென்த்தை பிடிக்கவே இல்லைன்றது என்னால அக்செப்ட் பண்ண முடியல ப்ரோ. கன்சிஸ்டன்டா அந்த லென்த்ல போடல. ஏன்னா நிறைய பால்ஸ் வந்து நல்ல பால்ஸ் போட்டாங்க சூப்பரா. இப்ப நீங்க 6 ஓவர்ஸ் இது பண்ண போகும்போது முகேஷ் சௌத்ரி ஒரு ஓவர் சூப்பரா போடுவாரு, ஒரு பால் 6 ஆயிரும். அதே மாதிரி அன்சுல் கம்போஜ் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவருமே 6th ஓவர் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் போடுவாரு, அந்த ஓவருமே சூப்பரா போட்டாரு. இன்னைக்கு செமையா ஸ்டார்ட் பண்ணாரு. நான் உண்மையில நல்லா தான் போறேன்னு நினைச்சேன். அந்த ஓவர்ல ஒரு பால் 6 போயிடும். அந்த மாதிரி தான் அந்த ஓவரை கெடுக்கிறது வந்து அந்த ஒரு பால் 6 ஒரு பேட் டெலிவரி கெடுத்துட்டு இருந்துச்சு. நீங்க வந்து அன்சுல் கம்போஜ் வந்து அந்த மீன் 2 ஓவருமே வந்துட்டு நூர் அகமதையும் அகில் ஹுசைனை அடிச்சதுக்கு அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்தப்ப அகில் ஹுசைன் போட்ட ஃபர்ஸ்ட் பால் இன்டு த பிச்சு ஸ்லோவர் பவுன்சரு. இவர் வந்து ஐ மீன் இஷான் கிஷன் அடிப்பாரு, பேட் கீழே பட்டு போகும். அந்த பால் தான் நீங்க ரன் அவுட் எரியலன்னு சொல்லுவீங்க, ஓகேவா? அந்த பால் தான். அந்த பால் வந்து இதாகுமா, லைக் அதெல்லாம் இன்டு த பிச் போட்டு சூப்பரா போடுவாரு. ஆனா அந்த ஓவர்லயே திருப்பி ஸ்லாட்ல தூக்கி போடுவாரு, அந்த பால் தூக்கி வெளியே 6 அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி இன்டு த பிச் எல்லாம் ட்ரை பண்ணாங்க, ஸ்லோவர் ரன்ஸ் போட்டாங்க, ஸ்லோவர் பவுன்சர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் கிளியரா ஸ்லோவர் பவுன்சர் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இங்க ஸ்லோவர் பவுன்சர்ஸ் வந்து ஒய்டா போயிருச்சு, இல்ல இந்த ரொம்ப பவுன்ஸ் ஆகி ஐ மீன் சிவம் டூபே பவுன்சர் போட்டு ஒய்டா போகுது. அந்த மாதிரி பவுன்சர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணதெல்லாம் வந்து ஒய்டா போச்சு. இன்டு த பால் பாடிக்கு மட்டும் தான் உங்களால போட முடிஞ்சு. அதை இஷான் கிஷன் வந்து எடுத்து சூப்பரா ஆடிட்டாரு. பட் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணாம கிடையாது, பண்ணாங்க. அவங்க அதை பெட்டரா ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போடும்போது இந்த மாதிரி தான் போட போறாங்க, இந்த மாதிரி தான் வரப்போகுது, இதுக்கான ஆர்டர்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு அபிஷேக் சர்மாவே நீங்க அவர் இப்படி ஆடுற பேட்ஸ்மேன் கிடையாது. அவர் பிச்சை அனலைஸ் பண்ணனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா ஹேண்ட் அவுட் ஆடினா இன்னைக்கு ஆட முடியாது, கொஞ்சம் பார்த்து ஆடணும், பார்த்து தான் ஆடினாரு. அவர் அவுட் ஆன பாலுமே நல்ல ஷாட்ஸ் தான்.
ஆனா அந்த சைடு பிச், அந்த சைடு வந்து பெரிய பவுண்டரி, நீங்க வந்து பெரிய பவுண்டரி, அதனால கேட்ச் ஆயிட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு ஆடுறதுமே டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. இவங்களுமே நல்லா தான் போட்டாங்க. அனதர் டே இந்த பவுலிங்கை வச்சு மேட்ச் ஜெயிக்கலாம். ஆனா இன்னைக்கு பேட் டே, இன்னைக்கு ஜெயிக்க முடியல. ஓவராலா பார்க்கும்போது நான் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொன்னீங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பை சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை அக்ரி பண்ண மாட்டேன். இது ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியல, நல்லா தான் பண்ணாங்க. பேட் டே அவ்வளவுதான் எனக்கு தோணுச்சு. பட் யா, அப்சல்யூட்லி கட்டட். இது குவாலிஃபை ஆகல அப்படின்றது எனக்கு பயங்கர வருத்தம் தான். நான் ஏன்னா அவங்க நடுவுல இருந்த ஃபார்முக்கு, அந்த 8 மேட்ச்ல 6 ஜெயிச்ச ஃபார்முக்கு கண்டிப்பா பிளே ஆஃப் க்ரூஸ் பண்ண போறாங்க. ஏன்னா இவங்களை சுத்தி நடக்கிற எல்லா ஃபேக்டர்ஸுமே உங்களுக்கு சாதகமா நடந்துட்டு இருந்தப்போ, ஓகே இதுதான் டெஸ்டினி, சிஎஸ்கே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதா டெஸ்டினின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கால்குலேஷனா போட்டு வச்சிருந்தேன். பட் அது நடக்கல. யா, அப்சல்யூட்லி கட்டட். அடுத்த சீசன் நல்லாவே வருவாங்க. நீங்க வந்து வியூவர்ஸே டிசைட் பண்ணிட்டோம். நீங்க இப்ப சொன்னீங்களே, ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்களே, இது வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்தவரையும். நான் பாக்குறப்ப எனக்கு வந்து நீங்க அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிறீங்க, உங்க பவுலர்ஸை டிஃபெண்ட் பண்ணிக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. நான் ஏன் சொல்லிடுறேன், நீங்க வந்து இப்போ நான் கேட்கறேன், குட் லென்த்ல போட்டு நீங்க சொல்றீங்க அந்த ஸ்லோ ட்ரை பண்ணீங்கன்னு, அதுல எத்தனை பவுண்டரி கன்சிட் பண்ணீங்க? அதுல வந்து நீங்க விக்கெட் எடுக்க முடியலன்னு டெஸ்பரேட்டா போய் ஃபுல்லர் லென்த் போட்டீங்களே, அதுல எத்தனை பவுண்டரி கன்சிட் பண்ணீங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்க மேட்ச் பார்த்துருப்பீங்களே. ஸோ நீங்க வந்து உங்க லென்த்தை மெயின்டைன் பண்ணாதது உங்களோட மிஸ்டேக் தான். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்காம அதை பெட்டரா ட்ரீட் பண்ணிட்டாங்க ஆப்போனன்ட்னு சொல்றீங்க. ஸோ அதுவே நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க. அதே மாதிரி அவன் சொன்னால ஃபிளைட் பண்ணி போட்டா பால் இன்னுமே நின்று வரும். நீங்க பெரிய கிரவுண்ட் நீங்களே தான் சொல்றீங்க, பெரிய கிரவுண்ட்னா ஃபுல் பவர் கொடுத்தாகணும். நீங்க நல்லா சாண்ட்லர் மாதிரி ஃபுல்லா ஸ்லோவா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னதான் கொடுத்தாலும் மாட்டிக்கும். ஸோ அங்கேயுமே உங்க ஸ்பின்னர்ஸ் வந்து கரெக்டா பண்ணல. அதை நீங்க அக்செப்டே பண்ணிக்காம நல்லா தான் பண்ணாங்க, பேட் டே, இது எப்படி எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. அது இந்த டீம் வந்து எப்படி சொல்றது, நீங்க ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஒரு பேட் டேன்றீங்க. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் என்ன பொறுத்தவரை. ஏன்னா உங்களுக்கு பேட்டிங் ஸ்டார்டிங் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணல, ஓவர் போடும்போது லென்த் கரெக்டா மெயின்டைன் பண்ணல. 180 உங்களோட ஹோம் கிரவுண்ட்ல 180 டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனுக்கு நீங்க தான் போட்ட விட்டீங்க. ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ரேஞ்சுக்கு நான் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன். பட் ஸ்டில் அவங்க லென்த்ல கன்சிஸ்டன்டா இருந்திருக்கலாம். எஸ்ஆர்ஹெச் சேப்பாக்க இவங்களோட நல்லா ரீட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. கன்சிஸ்டன்சி, லென்த் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா பண்ணாங்க. அது எக்ஸ்கியூஸ் கிடையாது சிஎஸ்கேக்கு. இவங்க ஹோம் கிரவுண்ட்ல இவங்க தான் அந்த லென்த் கன்சிஸ்டன்டா அடிச்சிருக்கணும். அவன் அடிச்சு மேட்சை ஜெயிச்சுட்டு போயிட்டான். அது இதுமே புலம்பி ஒரு பிரோஜனமும் இல்லை, முடிஞ்சு போச்சு டோர்னமெண்ட். ஸோ வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு போக மாட்டான். பட் ஸ்டில் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். இதை ரன்னை வந்து ஒரு 15-16 ஓவர்ல சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போனா 4 டெலிவரி அது இதுன்னு இதை நிறைய பேசியிருக்கலாம். பட் அந்த தான் ஓவர்ல 4 பால் நல்லா போட்டா 2 பால் ஸ்லாட்ல போட்டு 6 கொடுத்துட்றாங்க. இதுதான், இது அக்செப்டபிள் கிடையாது. அது சிஎஸ்கே ஃபேனா பார்க்கும்போது இதெல்லாம் அக்செப்டபிளே கிடையாது. அவ்வளவுதான், இது பேச ஒன்றும் இல்லை. டோர்னமெண்ட் முடிஞ்சு போச்சு, இழுத்து மூடிட்டாங்க. ஸோ வந்து அவ்வளவுதான். இது ரிவ்யூ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ்ல 3 பேரும் சிஎஸ்கே சொல்லியிருந்தோம். நம்ம ஓரையிலே கரைச்சு சொலுப்புன்னு ஊத்தி முடிச்சு விட்டாங்க. அண்ட் அடுத்த மேட்சுக்கு போயிடுவோம். நாளைக்கு வந்து உங்க டீம் நடந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் லக்னோ இன் ஜெய்ப்பூர் சவைமான் சிங் ஸ்டேடியம். ஸோ இதுல வந்து யார் ஜெயிப்பா சொல்லிருங்க. இல்ல எல்எஸ்சி தான் ஜெயிப்பாங்க. ஜெய்ப்பூர்ல இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை. தர்மசாலால அவன் ஏற்கனவே பார்த்தோம் ஆர்சிபி கூட. அவனதான் ஆர்ஆர்லாம் அவுட்றானாலாம் முன்னாடியே சொன்னல. எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் நாளைக்கு தோத்துருவோம். வேணா வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஷாக்கிங். எனக்கு நேற்று விளாண்ட கேம்லயே தெரிஞ்சிருச்சு. ஒர்க்லோடு ஜடேஜாக்கு ஒர்க்லோடு. போகடா நீங்களும் உங்க கிளவுன் மூவோம். புரியல. ஆக்சுவலா நேத்து ரிவ்யூல ப்ரோ மிஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். நேத்து ப்ரோ தான் கொஞ்சம் மேஜர் மிஸ்ஸிங் ஃபேக்டரா இருந்துச்சு. எல்லாரும் அதாவது ஆர்ஆருக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க, சிஎஸ்கே எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஆர்ஆர் முன்னாடி வர வைக்கிறாங்கன்னு சொன்னீங்களே, நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டீங்களா நேத்து? ஆர்ஆர் சிஎஸ்கே ஹெல்ப் பண்றாங்களா? இல்ல ப்ரோ, சிஎஸ்கே அன்னைக்கு சீக்கிரம் இல்ல சிஎஸ்கே அன்னைக்கு சீக்கிரம்லாம் தோத்து ஆர்ஆர் மேல ரன் ரேட்ல எல்லாம் மேல வந்துச்சு. அந்த மாதிரி இருக்க எல்லா டீமும் சுத்தி இருக்க எல்லா டீமும் சிஎஸ்கேக்கும் ஹெல்ப் பண்ணாங்க, அதே மாதிரி ஆர்ஆருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க தான். பட் ஆர்ஆருக்கே ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்களான்றதுதான். ஏன்னா அவங்க ஜெயிச்சிருந்தாங்க, 3 மேட்ச் இருந்துச்சு, டைரக்டா கொண்டு போயிட்டு டாப் 2ல உட்கார்ற அளவுக்கு அவங்களுக்கு எது இருந்துச்சு. அப்படின்றப்போ நேத்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் ஓப்பனாவே நான் வந்து ஒரு 4 நாள் முன்னாடி ராஜஸ்தான் மேட்ச் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த ரிவ்யூலயே சொல்லிட்டேன். அடுத்த 3 மேட்ச் நீங்க வேணா ஈஸியா, நீங்க தான் சொன்னீங்க ஈஸி பார்த்துட்டு. ப்ரோ இத்தனை வருஷமா ஐபிஎல் பாக்குறோம், கடைசி 3 டீம் கூட விளையாடுறாங்கன்னா அதுதான் இருக்கிறதுல ரிஸ்கியான பார்த்து.
சரி ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி சொல்றீங்கல்ல, அப்புறம் சிஎஸ்கே இதுவரை ஜெயிச்சது ஃபுல்லா லாஸ்ட் டேபிள்ல இருக்க டீம் தான், மேல இருக்கவங்கட்ட ம். ஜெயிச்சதே இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அதாவது நீங்க பாக்குறீங்கன்னா இப்ப ம். டோர்னமெண்ட் இவ்வளவு நாள் அலைவா இருந்தது காரணம் கடைசியில இருக்கவங்க நிறைய ஜெயிக்க ஆரம்பிச்சனாலதான் அலைவா இருக்கு. அப்ப அவங்க கூட ம். ஜெயிச்சாலும் எனி டே வின் இஸ் அ வின். அப்ப அதை வின்னா நீங்க கன்சிடர் பண்ணாம நீங்க ம். பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேல இருக்க டீம் கூட ஜெயிக்கவே இல்லை, கீழ இருக்க டீம் கூட இருங்க. தான் ஜெயிச்சாங்க இந்த அப்படின்னு கேள்விக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்களே. நான் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்ல. சிம்பிளா எல்லாருக்குமே தெரியும். சிஎஸ்கே இந்த டீம்லாம் ஜெயிச்சது வந்து பிளே ஆஃப் கண்டென்ஷன் இருக்கும் போது இல்ல. எல்லா டீமுமே அலைவா தான் இருந்தாங்க அந்த டைம்ல. இப்போ ஆர்ஆர் போய் அவங்க கூட கம்பீட் பண்றது வந்து டோர்னமெண்டே முடிஞ்சிருச்சு. அவங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க அந்த டீம்ஸ்லாம். இப்போ போய் அவங்க கூட அவங்க வந்து நத்திங் டு லூஸ். அவங்க வந்து கண்ணை மூடிட்டு பேட்டர் கூட தான் போறாங்க. யாரை வேணா உள்ள கொண்டு ஆடதான் போறாங்க. அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. இந்த கேள்வியே ஃபர்ஸ்ட் வேலிட் இல்ல என்னை பொறுத்த வரையும். அப்புறம் கேட்டுக்கோங்க. இல்ல இல்ல ஆர்ஆர் வந்து அதனாலதான் தோத்தாங்களான்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க வந்து இப்ப மட்டித்தனமா பண்ணாங்க. அதான் ஒர்க் லோட் சொன்னேன் ஒர்க்லோட். மேனேஜ்மெண்ட் ஃபார் ஜடேஜா, டானவன் பெரேரா டெத் ஓவர்ஸ் bowling. எனக்கு ப்ரோ ஏதோ அதான் ரொம்ப நான் வந்து உங்களுக்கு நடுவுல கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டேன் தெரியுமா? 14 ஓவர்ஸ்ல 160 for 2. அங்க இருந்து 230 வைக்கிறாங்க, ஈஸியா டிஃபெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கங்க்ராட் ப்ரோ ஒரே குசியோன்னு போட்டேன் பிராட்காஸ்ட் சேனல்ல. அங்க இருந்து ஒரு சோக்கு நடந்திருக்குன்னா அதை எனக்கு நான் சொன்ன எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ உண்மையிலே. எவ்ரிதிங் சட் அண்ட் டன். நாளைக்கு நான் ஆர்ஆர் கூட போறேன். ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டேன் பிளே ஆஃபுக்கு. எப்படியாவது உள்ள வருவாங்கன்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் ஆர்ஆர் கூட போறேன். பாத்துருவான், மோதி பாத்துருவான் எல்எஸ்ஜி ஆர்ஆர்னு. அவ்வளவுதான் ப்ரோ. ஆறு ஆறு 6 in a loss, 6 in a row லாஸ் ஆயிருக்கீங்க. இன்னைக்கு இப்ப நான் சொல்ற டீம் நீங்க பயப்படுவீங்களா? இப்ப நான் இவருன்னு சொன்னா இவர் தோத்துறான்னு பயப்படுவாரு, உங்க டீம் சொன்னா நீங்க தோத்துறீங்க பயப்படுவீங்க. பட் ஸ்டில் ஐ வில் ஸ்டிக் வித் ஆர்ஆர். அவங்களுக்கு வந்து 16 பாயிண்ட் இருக்கிற பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஐ வில் கோ வித் ஆர்ஆர். நம்ம முடிச்சுக்கலாம் வீடியோ இதோட. ஸோ வியூவர்ஸ் உங்களோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் சிஎஸ்கே டீம்ல என்னென்ன மாற்றங்கள் வேணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளையோட மேட்ச் ரிவ்யூ பார்ப்போம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் வெல் பிரசன்ட் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் கிரிக் கார்த்தி.